இந்த இடத்தோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இடத்தோட ஏரியா பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கட்டியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே நீங்கள் செடி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி இடம் பாருங்க எவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடமும் 3 வீட்டுக்குமே தனித்தனியாக வச்சிருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியாக இந்த 3 வீட்டில் எந்த வீடு வாங்கினாலும் நீ அந்த மாதிரி வச்சிடலாம். வீட்டோட என்ட்ரன்ஸ், ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதை சுற்றி பாருங்க செட் பேக் தனியாக விட்டுருக்காங்க பாருங்க. ஒரு 2 அடிக்கு வந்து சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க சேஃப்டி கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடாம இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம டைல்ஸ் பாத்தீங்கன்னா 2க்கு 4 அந்த மாதிரி சைஸ்ல போட்டுருக்காங்க. இந்த ஆளோட சைஸுக்கு 12க்கு 16 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நீங்க டிவி வச்சுட்டு சோஃபாலாம் தூக்கி அந்த கொடுத்து ஜாலியா ஒரு டிவியை பார்த்துட்டு சூப்பரா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெரிய ஆளை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 5 lakhs இருந்தா போதும் ப்ரோ. லைக் அதுவுமே உங்க டாக்குமெண்ட் பொறுத்து நம்ம 5 lakhs டவுன் பேமெண்ட் பண்ணினா மிச்சம் ஃபுல்லாக நம்ம லோன் நம்மளே பார்த்து தரோம். இது வந்து ஒரு புது வீடுங்க. எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு தெரியும். 3மே வந்து 2 BHK தான். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா இந்த வீடு வந்து இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலலாம் பாருங்க எல்லாமே வீடு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க இந்த வீடெல்லாம் இப்போ தான் கட்டி முடிச்சாங்க, அதுக்குள்ளேயும் சேல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த 2 BHK 3 வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்தோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இடத்தோட ஏரியா பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ரொம்ப பெரிய கார் பார்க்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. XUV அந்த மாதிரி ஒரு கார் விட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே டோர் ஒன்று போட்டிருக்காங்க, இரும்புல வந்து டோர் போட்டிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே நீங்கள் செடி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி இடம் பாருங்க எவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடமும் 3 வீட்டுக்குமே தனித்தனியாக வச்சிருக்காங்க. உங்களுக்கு தனித்தனியாக இந்த 3 வீட்டில் எந்த வீடு வாங்கினாலும் நீ அந்த மாதிரி வச்சிடலாம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு படிக்கட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு படிக்கட்டு வச்சிருக்காங்க. இது மொட்டை மாடிக்கு போகிற வழி. மேலே வந்து வீடு கிடையாது, கீழே தான் வீடு. இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்ப் எல்லாமே இங்கே வீட்டுக்கு வெளியே வச்சிருக்காங்க, அதான் கார் பார்க்கிங்லேயே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கட்டும் போதே வந்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து ஃப்ளோர் வந்து ஏற்றத்துக்கு ட்ரை பண்ணுவீங்க ஃபியூச்சரில். அதுக்கான பிளான்லாம் பக்காவாக பண்ணி பில்லர்லாம் போட்டு வச்சு எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டோர் கொடுத்து சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்களா சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ கார் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு ஒரு ஃபிளக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. 3 phase EB வந்துடும் உங்களுக்கு. அப்படியே இந்த சைடு வாங்க, இதுதான் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதை சுத்தி பாருங்க செட் பேக் தனியா விட்டுருக்காங்க பாருங்க. ஒரு 2 அடிக்கு வந்து சுத்தி செட் பேக் விட்டுருக்காங்க. இங்க நீங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது பொருள் வைக்கணும் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சேஃப்டி கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா போடாம இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஸ்பேசியஸான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லயும் வந்து 3 விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ விண்டோ பாத்தீங்கன்னா பிரெஞ்சு விண்டோன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாவே நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க. ஏதாவது ஒரு சைடு நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு காத்து வரும், வெளிச்சமும் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாம டைல்ஸ் பாத்தீங்கன்னா 2க்கு 4 அந்த மாதிரி சைஸ்ல போட்டுருக்காங்க. இந்த ஆளோட சைஸுக்கு 12க்கு 16 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள வாங்க, ஃபர்ஸ்ட் பெட்ரூம் டோர் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படியே வாங்க. ஸோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 11 அப்படின்ற சைஸ்ல வந்து இந்த பெட்ரூம் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தேவையில்லாத பொருள்லாம் மேல வைக்கணும் அப்படின்றதெல்லாம் மேல வச்சுக்கலாம். இதுக்கும் விண்டோ என்ட்ரன்ஸ்லேயே சொல்லியிருந்தால அந்த விண்டோ இந்த ரூமுக்கு தான் வரும் உங்களுக்கு. அட்டாச் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட்ல வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. டபுள் கலர்ல போட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் வெஸ்டர்ன் டைல்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் பயங்கரமா இருக்கு, நியூ மாடல்ல இருக்குது, செம்மையா இருக்குது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சூப்பர் மாடல்ல பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த ரூமுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கு, செகண்ட் பெட்ரூம். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஹால்லயே வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா காமனா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் நார்மல் டாய்லெட் மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியே பெட்ரூம்ல வந்தீங்கன்னா ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 11 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் 2 சைடுமே எப்படி வேணாலும் திறந்துக்கலாம், மூடிக்கலாம். இந்த ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வச்சு மேலே ரேக்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க, பக்கத்தில் கிச்சன் இருக்கு, கிச்சனுக்கு போகலாம். ஸோ கிச்சனில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பூஜை கப்போர்ட்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் வச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே பூஜை கப்போர்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு மாதிரி வச்சுருக்காங்க. கிச்சன் இது கிச்சனில் வந்து வாஷ் பேஷன்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. கிச்சனுக்கு மட்டும் இந்த மாதிரி சர்வீஸ் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா பின்னாடி வெளியே நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்கோசம் வச்சுருக்காங்க. அந்த படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டு வரைக்கும் இந்த இடம் தான் வரும். ஸோ நீங்கள் வெளியே இந்த மாதிரி துணி காய போடுறது, கொடி கட்டி இருக்குது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல பண்ணிக்கலாம். சேஃப்டி கேட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் நிறைய பேர் வந்து மாடியில் போய் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹால்லேயே வச்சு நீங்கள் வந்து வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டேப் வச்சு சுவிட்ச் பாக்ஸ்
ஒர்க்ஸ் இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான ஸ்பெக்ஸ் எல்லாம் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிற இந்த வீட்டுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத தமிழ்னு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு. மக்களே, நம்ம கூட பார்த்தீங்கன்னா தமிழ் பிரதர் இருக்காரு. பிரதர், இந்த வீடோட சைஸ் என்ன பட்ஜெட்டில் கட்டிருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் விற்கிறீங்க? இந்த வீடு பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சுவலி 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1250. ஓகே. இன்க்ளூடிங் மேலே படிகொண்டோட சேர்த்து வருது. இது வந்து லைக் 2 BHK ரூம், லைக் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு காமன் பெட்ரூம் மாதிரி வச்சு வருது. மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்டு வாஷ்ரூம். ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால். அது கூட லைக் நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா லைக் விண்டோஸ் குட்டியாக இருக்கும், லைக் ஏர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். பட் இங்கே நம்ம பெரிய விண்டோ கொடுத்துருந்தனால லைக் ஸ்பேஷியஸாகவும் தெரியும், லைக் வெளிச்சமாகவும் இருக்கும். ஏர் ஃப்ளோ நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு வரணும்னா இப்போ நிறைய பேர் நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னா அந்த இடம் எதுக்கு பக்கத்தில் இருக்குது, வாங்குற இடம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக. நீங்களும் அதெல்லாம் பார்ப்பீங்க. கண்டிப்பாக. அது மாதிரி இந்த வீடை வாங்குறாங்கன்னா என்ன டெவலப்மெண்ட், எங்கேருந்துலாம் வரலாம்? ஆக்சுவலாக இது வந்து 2 வழி இருக்குது வரதுக்கு. ஒன்று வந்து இந்தியா ஜப்பான் ரைட்டிங் கம்பெனிலேருந்து அந்த சைட்லேருந்து வரலாம். ஓகே. இன்னொரு வந்து லைக் வேப்பம்பட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த பிரிட்ஜ் விட்டு இறங்கினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா வந்துடலாம். எப்படின்னா லைக் ரெட்டக்குளம் பக்கத்துலேயே இருக்குது. இந்த திருமலை செய்புந்தமல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே ஒர்க் ஜாபுக்கு போகிறவங்களாம் மெயினாக அங்கே கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவங்களுக்குலாம் லைக் சூட்டபிளான இடம். ஓகே பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்கிட்டாங்க, பக்கத்தில் கடைக்கு இந்த பால் கடை மல்லிகை கடை அந்த மாதிரிலாம் ஆக்சஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருக்கா? அதோ ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தேவையான மார்க்கெட் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே. இந்த வீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் கோட் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி நமக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 54 lakhs சொல்கிறோம் ப்ரோ. ஓகே, 54 சொல்கிறீங்க. ஏதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க நெகோஷியபிள் ஏதாவது இருக்கா? அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, உங்கள் பேர் சொல்லிட்டோம், சொல்லுங்கள், நம்ம பார்த்து என்ன செஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடை வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த வீடை வாங்க முடியும்? ஜஸ்ட் 5 lakhs இருந்தால் போதும் ப்ரோ. ஓகே. லைக் அதேமாதிரி உங்கள் டாக்குமெண்ட் பொறுத்து நம்ம 5 lakhs டவுன் பே பண்ணிங்கன்னா மிச்சம் ஃபுல்லாக நம்ம லோன் நம்மளே பார்த்து தரோம். ஓகே, அதான் கஸ்டமரோட சிபிலை பொறுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஆமாம். சூப்பர். மக்களே, இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வேப்பம்பட்டு சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி இல்லை வீடு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடை வந்து கண்டிப்பாக பாருங்கள். 54 லட்ச ரூபாயில் கொடுக்குறாங்க. இந்த 54 லட்ச ரூபான்றது ஃபிக்ஸடு கிடையாது, நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடை நீங்கள் வாங்குறீங்கன்னா 5 லட்ச ரூபாய் இருந்தாலே நீங்கள் இந்த வீடை வாங்க முடியும். 5 லட்ச ரூபாய் இருந்தால் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்க முடியும்.